யூஸ் பண்ணலன்னா சிஎஸ்எஸ்க்கு ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது? நார்மலா டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு விதமா இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஒரு HTML டேக் இருக்கு, ஒரு ஐடி டேக் இருக்கு. HTML டேகுக்கும் சிஎஸ்எஸ் டேகுக்கும் ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா, அதுங்களுக்கு தெரியும் இது HTML டேக் தான் இருக்கிற. நம்ம பார்த்ததே ஒரு 20 தான் பார்த்துருக்கோம் HTML டேக்னா, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லா டேகுமே இந்த சிஎஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேக் போட்டு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டைல் எழுதினாலே அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய டிசைனை அப்ளை பண்ணி விட்டுடும். ஓகேங்களா, வேறஸ் நம்ம ஒரு ஐடியை வச்சு யூசர் டிஃபைன்டு டெவலப்பர் டிஃபைன்டுக்கு நீங்க வரும்போகுது. ஓகேவா, நான் என்ன நேம் வேணாலும் வைப்பேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நான் என்ன நேம் வேணாலும் வைப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் வைப்பேன். ஓகேங்களா, அதை சிஎஸ்எஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமான்னு கேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அப்படின்னா அதுகிட்ட சொல்லணும் இந்த மாதிரி வர்றது என்ன அப்படின்னா ஒரு ஐடி. அதுக்கு சிஎஸ்எஸ் கேட்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை அது கூட ஆட் பண்ணு. அந்த ஸ்பெஷல் விஷயம் தான் ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் போட்டு நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம் அப்படின்னா அது ஐடி அப்படின்ற சிஎஸ்எஸ்ல அர்த்தம். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, ஓகே, இதை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஒரு H1 டேக்குக்கு அப்படின்னு நம்ம HTML ப்ரிஃபர் பண்ணி எழுதுறதால என்ன நடக்கும்னா சேம் இது அப்ளை ஆகிடும். ஓகே, எனக்கு இது இப்படி தேவை கிடையாது, எனக்கு வேற மாதிரி வேணும், அதாவது நான் நினைக்கிற மாதிரி அது எனக்கு அவுட்புட் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணுத்துக்குமே இப்படி வரும். எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு வேற மாதிரி தான் வேணும் அப்படின்னா H1க்கு தனித்தனியாக ஒரு ஐடி செட் பண்ணிக்கணும். டைட்டில் ஐடி, F டைட்டில், அடுத்தது S டைட்டில். ஐடி யூனிக்கா இருக்கணும். இப்படி நான் 3 இது வச்சிருக்கேன். சரி, 3 இது வச்சாச்சு, வரல. ஏன்னா ஸ்டில் அது வந்து இங்க இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐடி வச்சு எழுத போறேன். ஐடி வச்சு எழுதுறோமா, ஐடி ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் போடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுது ஹேஷ்டேக் போட்டாதான் சிஎஸ்எஸ்க்கு இது ஐடி அப்படின்றதே தெரியும். எஸ், ஐடி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டி டைட்டிலுக்கும் எழுதணும். இப்ப இந்த எஸ் டைட்டிலுக்கு மட்டும் ஆரஞ்சு, ஒயிட்டு, கிரீனு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா என்னால கொடுக்க முடியும். இதுவே நீங்க எலமெண்ட்டுக்குன்னு போனீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா, எல்லா எலமெண்ட்டுக்கும் சேம் ரூல்ஸை அப்ளை பண்ணிடுவோம். இதுக்கு தான் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வரைக்கும் ஐடியை வச்சு பார்த்துருக்கோம், எலமெண்ட்ஸை வச்சு பார்த்துருக்கோம். இன்னொரு மெத்தடும் இருக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுக்கு. இன்னொரு மெத்தடும் இருக்கு. அந்த மெத்தட் நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி இருக்குல்ல, அதே மாதிரி கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்றத இப்போ கொஞ்சம் சும்மா பார்ப்போம், நாளைக்கு இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். ஓகேவா, இங்கே கொடுக்குற மாதிரி நீங்கள் கிளாஸுக்கு ஒரு நேமாக கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் எழுதிட்டு எல்லாத்துக்கும் நான் சேம் இதாகவே அப்ளை பண்ணுவேன். எல்லாத்துக்கும் சேம் இது அப்படின்னா இந்த விஷயம் நான் இங்க ஏதாவது சிஎஸ்எஸ் ஏதாவது ஹெட்டிங்க்கு எழுதணும் அப்படின்னா இது மூணுத்துக்குமே அது சரிசமமா எடுத்துட்டு போக போகுது.
ஓகேவா? இல்ல எனக்கு தனித்தனியா தான் வேணும்னா நீ மாத்திக்க வேண்டியதான். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. ஓகேவா? காமனான டிசைன் நான் எழுத போறேன் அப்படின்னா இப்ப ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ். ஓகேங்களா? சரி, H1 டைரக்டா எழுதணும்னு சொல்லியாச்சு. ஐடி டேகுக்கு ஹேஷ்டேக் போட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கிளாஸும் யூசர் டிஃபைன்டு ஒன்று தானே. ஹெட்டிங் அப்படின்றது நாளைக்கு எனக்கு ஏதோ இந்த மாதிரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் யூசர் ஆர் டெவலப்பர் டிஃபைன்டு ஒன்று. அப்படின்னா கிளாஸுக்கு எதை வச்சு நீ சிஎஸ்எஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஐடிக்கு ஹேஷ்டேக் மாதிரி கிளாஸுக்கு டாட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கும். டாட் ஹேஷ்டேக் இருக்குல்ல, அதே மாதிரி டாட் போட்டு இப்படி எழுதும். இதுதான் கிளாஸுக்கான விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி டாட் போட்டு ஒரு விஷயம் எழுதுறீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்க்கு தெரியும் கிளாஸ் நேம் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அகைன் எப்பயும் போலதான் இதுல நமக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அந்த ஸ்டைல எழுதிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த இடத்துக்கு கிளாஸ் யூஸ் பண்ணாம பேராகிராஃப் யூஸ் பண்ண பேரா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வந்து பேரா. இது எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை, வேணும்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஹெச்டிஎம்எலுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுக்கு 3 டைப் இருக்கு. இன்டர்னல், இன்லைனு, எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? அது முடிஞ்சு போச்சு. இன்லைன் அப்படின்னா டைரக்டா எழுதுறது. இன்டர்னல் அப்படின்றதுனா ஹெட் டேக்குள்ளார எழுதுறது. ஓகேவா? எக்ஸ்டர்னல் பார்த்து இன்னும் பார்ப்போம். ஓகே, சரி, இப்படி எழுதும் போது அதுலயுமே 3 விதமா இருக்கு. செலக்டர்ஸ் HTML எப்படி நீங்க CSS வந்து CSS செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டா HTML டேக் ஒன்று எழுதலாம். ஒன்று, அதுக்கு நீங்க ஸ்பெஷல் சிம்பிள் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. H1 அப்படின்னாலே தெரிஞ்சு போயிடும், பாடி டேக் அப்படின்னாலே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐடி டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றேன். என்னுடைய எலமெண்ட்ல நான் ஐடி அப்படின்றத ஒன்று யூஸ் பண்றேன். இதை நான் சிஎஸ்எஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா ஹேஷ்டேக் போடணும். மூணாவது, கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த விஷயத்த நான் சிஎஸ்எஸ்க்கு சொல்லணும். அப்ப இந்த இடத்துல ஹேஷ்டேக் போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா ஹேஷ்டேக் ஒன்லி ஃபார் கிளாஸ். ஓகேவா? ஹேஷ்டேக் ஃபார் ஹேஷ்டேக் ஐடிக்குனா சரி, ஓகே. அப்படின்னா இப்ப பேராகிராஃப்க்கு வந்து நான் டாட் வச்சிட்டேன். ஓகேங்களா? சரி, இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் இப்ப இந்த டுடே நியூஸ்ல இந்த விஷயம் மட்டும் ஃபாண்ட் சைஸ் வந்து இதுவா இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நம்ம ஃபாண்ட் சைஸ் பார்த்தோமா? ஆமா, ஃபாண்ட் சைஸ் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேராகிராஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை இது பண்ண போறேன். ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல்ல இருந்து எனக்கு இதுவே ஓகே. பேரா இங்க பாருங்க, நான் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது அது எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? லைக் இப்போ நீங்க பேராகிராஃப் டேகுக்கு நீங்க டைரக்டா எழுதினாலும் அதுதான் நடக்க போகுது. பேராகிராஃப் டேகுக்கு டைரக்டா நீங்க ஃபாண்ட் சைஸ் ஒரு 18 பிக்சல் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அது என்ன செய்யும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் எந்த இருக்கு அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அதை தான் கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் எதுக்குன்னா நீங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும், இந்த இடத்துக்கு இதை விட அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சம்திங் ஐடிக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஐடியா காட்டிலும் பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த ஃபாண்ட் சைஸ் தூக்கி இங்க வைக்க பேராகிராஃப் அந்த கிளாஸ்ல ஃபாண்ட் 18ன்னு கொடுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் அந்த கிளாஸ் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா 18 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சைஸை சேஞ்ச் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? இன்னொன்னு, அன்னைக்கு யாரோ நாகராஜ் ப்ரோ தான் கேட்டார். ஓகேவா? இதனுடைய லெட்டரோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோட் அடிச்ச மாதிரி இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி. இதனுடைய விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபாண்டோட வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட்
வெயிட் பெயிண்ட்லயே இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப இப்படி இருக்கு. நீங்க இதுவே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் போல்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த விஷயம் தான் ஃபாண்டோட வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுலயுமே ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நான் வந்து இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபாண்ட் வெயிட். ஓகேங்களா? எத்தனை இது பிக்சல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நார்மலா என்ன செய்வாங்க அப்படின்னா போல்ட் அப்படின்னு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபாண்ட் வெயிட் உங்களுக்கு கொஞ்சம் பேராகிராஃப் டேக் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட், ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது இது இருக்கிறத பெருசாகும். ஃபாண்ட் வெயிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்படி இருக்கு. ஓகேவா? இது டிஃபால்ட்டா ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் அந்த என்ன சொல்றது வெயிட் அதிகமாகும், ரொம்ப போல்ட் ஆக்கி விட்டுரும். எக்ஸாம்பிள் நீங்க இந்த டுடே நியூஸ்க்கும் டிஃபால்ட் பேராகிராஃப்க்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப போல்டா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது டபுள் பட்டா அடைச்ச மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபாண்ட் வெயிட். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இதனுடைய விஷயம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா திரும்ப ஆட் பண்றேன் ஃபாண்ட் வெயிட். எனக்கு இன்னும் கொஞ்சம் போல்டா தெரியணும் அப்படின்னா நான் ஃபாண்ட் வெயிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தை அப்படியே காப்பி செஞ்சு என்னுடைய பேராகிராஃப் டேப்ல போட்டுருவோம். இப்ப பேரா அப்படின்ற கிளாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க இந்த விஷயம் அப்ளை ஆகும். ஓகேங்களா? பேரா அப்படின்ற எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது அந்த இடத்துல அப்படியே அப்ளை ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட், ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாக்னே வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஒரு யூசருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கச்ச 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 அப்படின்னா கொடுக்க தேவை. ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு, ஓகேங்களா, லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியா இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாதான் அந்த சைட்ல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நெருக்கமா இருந்தாலோ ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் என்ன சொல்றது, எங்க ஐபிடி காலேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இதுக்கு 5 லைன் எழுதணும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்க இருந்து முடிக்கணும். அந்த மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு இருந்தா வேலைக்கு ஆகாது. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணணும். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே இந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் பின்னாடி இருக்கு. மற்றபடி இந்த ஃபாண்ட் சைஸ் ஆகட்டும், ஓகேங்களா, இதுக்கு மேல பார்க்க போற இந்த ஃபாண்ட் வெயிட் இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கலர். கலர் அப்படின்ற விஷயம் இந்த விஷயத்தை டெக்ஸ்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இது ஒரு லைனு. ஓகேங்களா? இது ஒரு லைன். இந்த 2 லைனுக்குமே நான் கேப் விட போறேன். கொஞ்சம் மேல போ கீழே போ அப்படின்ட்டு நான் சொல்ல போறேன். ஓகேவா? என்ன செய்ய போறேன்னா லைனு ஹைட்டு செட் பண்ண போறேன். ஒவ்வொரு லைனுக்கும் பிட்வீன்ல நான் என்ன செய்ய போறேன்னா லைன் ஹைட்டு செட் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன ப்ராப்பர்ட்டி அதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைன் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் ஹைட்டு எத்தனை பிக்சல்ல வேணும்? ஒரு பிக்சல் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், கேப்பே இல்லாம எல்லாம் அந்த காலத்து ஆமா இப்ப அப்படியே மணக்குதா அப்படின்னா ஓரளவு. ஓகேங்களா? கம்பேர் தென் ஓல்டு வெர்ஷன், இது எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேவா? சோ லைன் ஹைட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த 2 விஷயத்துக்குள்ளார அது என்ன செஞ்சுக்கும். 2 தானே சொன்னீங்க, கீழே இருக்குன்னா எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்கோ, ஓகேங்களா, எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைனுக்கும் அது வந்து
சரிசமமா பிரிச்சுக்கோ. 38 பிக்சல் ஒவ்வொரு இதுக்குமே 38 பிக்சல் வந்து லைன் ஹைட் செட் பண்ணி. புரியுதுங்களா? லைன் ஹைட் அப்படின்றது இப்ப நீங்க ஒரு இதுவே எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்குறதுக்கு படிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? புரியுதா புரியலையா? இது லைன் ஹைட் புரியுதுண்ணா. ஓகே, பக்கா. ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா கோவிந்தாதான். நமக்கு தெரியும் என்ன கொடுத்தோம் அப்படின்றத. லைன் ஹைட் 38 பிக்சல். இப்ப புரியுதுங்களா? எதுக்காக டெவலப்பர் டூல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இங்க கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு இது வந்து அது செட் ஆகும். ஒன்ஸ் அது எனக்கு ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இந்த டெவலப்பர் டூல் இல்லாம சிஎஸ்எஸ் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆனா நான் காப்பி பண்றது காட்டி போயிடுச்சுன்னா அது நீ ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நின்று இருப்பேன், அதனால அது ஓடி போயிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணீங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, டூ மிஸ்டேக். ஓகே, ஸோ இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஃபாண்ட் வெயிட். ஓகேவா? சின்னதா இருக்கிற ஒரு விஷயத்த ஃபாண்ட் சைஸ் வச்சு பெருசாக்கிட்டேன். அது டபுள் டைம் வந்து போல்ட் ஆகிறதுக்கு ஃபாண்ட் வெயிட் அப்படின்ற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட், ஒவ்வொரு லைனுக்கும் நான் கேப் விடணும் அப்படின்னா நான் லைன் ஹைட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போறேன். ஓகேங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனா நீங்க லைன் ஹைட் மட்டும் சொன்னீங்களே, இப்ப இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் கொஞ்சம் கேப் இருந்தா எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்கு, கொஞ்சம் கேப் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா, அதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் வேர்ட் ஸ்பேசிங் இருக்கும். நம்ம லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றத பார்ப்போம். லெட்டர் ஸ்பேசிங் எல்லுக்கும் ஓக்கும் ஆருக்கும் ஈக்கும் எம். ஓகேங்களா? அந்த இடத்துக்குள்ளார நம்ம கேப் கொடுக்கலாம். நல்லா இல்லையே? 0.5 6 7 8. ஓகேங்களா? ரொம்ப பிரிச்சு இது கியூ தனியாவும் யூ தனி வேர்டாவும் வச்சிருக்க கூடாது. ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓகேங்களா, நீங்க நல்ல ஆன்லைன்ல புக், இந்த புக்கெல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த புக்கெல்லாம் ரொம்ப இதுவான இருக்கு, லைட் வெயிட்டாவே இருக்கும். நிறைய பேஜஸ் இருக்கும், லைட் வெயிட்டாவே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதிகமாகவும் இருக்கக்கூடியது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே யூசருக்கு எப்படி கொடுத்தா அது அந்த பேஜை வந்து ஈஸியா படிக்கலாம், கண்ணாடி போட்டுட்டு பார்க்காம அழகா படிக்கிறதுக்கான விஷயத்த கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு HTML CSS வச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றது நார்மலா என்னன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப இடிச்சு பிடிச்சிட்டு இல்லாம நம்ம அதையுமே கூட பிரிச்சு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்டர் ஸ்பேசிங் நீங்க அதை LE அப்படின்னு அடிச்சாலே அதுவா வரும், ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங் அப்படின்றது இனிஷியலா ஐபன் எங்க வரும் அப்படின்றது தெரியாது, போக போக அது ப்ராக்டிஸ் ஆயிடும். 0.8 அப்படின்னு நான் கொடுத்தேன், அது எனக்கு கரெக்டா இருக்கு. இல்ல எனக்கு கன்வீனியன்டா இல்ல 7 ஓகே அப்படின்னா 7 ஓகே தான். 7 ஓகே. அது PX ன்னு வரணும், அதனால அது முரண்டு பிடிச்சிட்டு வருது. 6 PX லெட்டர் ஸ்பேசிங். இப்ப ஓகேவா? வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்றது என்னன்னா, இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க எந்த ஒரு சிஎஸ்எஸ்மே அப்ளை பண்ணல, இதே பேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டா அப்படின்றதான். ஓகே, இதுதான் நான் சொன்னேன். ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது டிஃபால்ட்டா இப்படி இருக்கும். நீ ஃபாண்ட் சைஸ் அதிகமாக்கலாம், இது டபுள் டைம் பட்டனா அடிக்காது. ஓகேங்களா? டி எப்படி இதோ இங்க பாருங்க, டி ஒரு டைம் தான் பட்டையா இருக்கும், இங்க டபுள் டைம் பட்டையா இருக்கும். ஸோ ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது அதுதான். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுடைய HTML எலிமெண்ட்ஸ்ல பயங்கர சேஞ்சஸ். அதே விஷயம் இப்படி இருக்கு. ஓகேங்களா? 3 இது பார்த்துருக்கோம். ஃபாண்ட் வெயிட்,
வேற என்ன பார்த்தோம் மறந்துட்டு லைன் ஹைட் லைன் கிளாஸ் லெட்டர் ஸ்பேஸ் ஓகேங்களா. இது கூட இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னன்னா கிளாஸும் அதே தான் இருக்கு. ஐடி போட்டிங்க சரி, கிளாஸ்ல இப்பவே ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸுக்கும் ஐடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த கிளாஸ் ஐடின்னு சொல்லாதீங்க, வேற ஏதாவது டிஃபரன்ஸ் சொல்லுங்க. கிளாஸுக்கும் ஐடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க இருந்து பார்த்தே சொல்லுங்க. அண்ணா கிளாஸ்ல இருக்கவங்க ஐடி கார்டு போடுவாங்கண்ணா. ஓகே, வேற ஹாஷ் போட்டு ஐடி எழுதணும், டாட் போட்டு பேர் எழுதணும். கிளாஸ் ஓகே. ஐடி எங்கேயாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா? ஐடி எஃப் டைட்டில் அப்படின்றது வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? கிளாஸ்க்கு ரிப்பீட் ஆகுது. சோ இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஐடி அப்படின்றது யூனிக். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐடி அப்படின்றது யூனிக் ஓகேங்களா. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி எஃப் டைட்டில் வச்சுட்டா அப்படின்னா ப்ரோ அந்த HTML பேஜ்ல நீங்க வேற எங்கேயுமே அந்த ஐடி யூஸ் பண்ணவே கூடாது. கிளாஸ் அப்படின்றது அப்படி கிடையாது ஓகேங்களா. நீங்க எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்ப நான் கிளாஸ் பேரான்னு யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப எஃப் டைட்டில்னு ஒண்ணு போட்டுவிட்டேன் ஓகேவா. இதுலயே நான் இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டுடே நியூஸ்க்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, டுடே நியூஸ்க்கு மட்டும் ஓகேங்களா, டுடே நியூஸ்க்கு மட்டும் சாரி H1 டேக்ல இருக்கிற இந்த 3 டேக்குமே நான் என்ன செய்ய போறேன்னா லெட்டர் ஸ்பேசிங் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே, லெட்டர் ஸ்பேசிங் இப்படி நான் யூஸ் பண்றேன் ஓகேங்களா. இந்த லெட்டர் ஸ்பேசிங்கை நான் என்ன செய்ய போறேன்னா, இது ஐடி அப்படின்றதுல போய் கொடுக்காம நான் தனியா கிளாஸ் இப்படி வச்சு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன் ஓகேங்களா. இந்த ஐடியில நீங்க மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஐடி ஒண்ணுனா எஃப் டைட்டில்னா எஃப் டைட்டில் மட்டும்தான். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃப் டைட்டில் லெட்டர்னு ஒண்ணு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கிளாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு கிளாஸ்னா டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆட் பண்றேன். இருங்க, முதல்ல இதை நான் முடிச்சிடுறேன். இப்ப இந்த இதுக்கு சும்மா பண்ணி எஃப் டைட்டில் இது வந்து லெட்டர்ஸ், இது நாளைக்காக திரும்ப பார்ப்போம் ஓகேங்களா. இப்ப டம்மி அப்படின்ற கிளாஸுக்கு கலர் வந்து எல்லோ கிரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. டிஃபால்ட்டா இதனுடைய கலர் என்னவா இருந்துச்சு? ஆரஞ்சு. இப்போ நான் எல்லோ கிரீன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லெட்டர் ஸ்பேசிங்கும் அப்ளை ஆகணும்னு சொல்லியிருக்கேன். 2 விஷயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் டம்மிக்கு பக்கத்துல கமா வரும். கரெக்டா? வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்? கரெக்டா சொல்லுங்க. கிளாஸ் இது செமிகோலன் போடு. இல்ல, yellow greenக்கு அப்புறம் செமிகோலன் இல்லைண்ணா. ப்ரோ அந்த டம்மிக்கு முன்னாடி கமா வருமா? ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அது நம்ம ஐடி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிதான் வரும். கிளாஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, இது எதுக்காக அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஓகே, சோ இப்ப கிளாஸ்ல வந்துட்டு ஒரே நேம் இருக்கக்கூடிய எல்லா 2 பேர் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதே எக்ஸாம்பிள் தான் திரும்ப ஒரே நேம் இருக்கக்கூடிய 2 பேர் இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல 2 நேம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சதீஷ் அப்படின்னு நான் சொன்னேன்னா 2 பேரும் எஸ் சார் அப்படின்வாங்க. நீ இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணணும். நீ இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இதுவே ஐடி வச்சு கூப்பிட்டா 4 பேர் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு டைரக்ட் ஃபில்டரே அவன் தான். ஐடி 001 அப்படின்னா அவன் தான் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கா இருக்கும்? கிளாஸுக்கு இருக்குமா ஐடிக்கு இருக்கும்?
ஐடிக்கு தான் இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் நடத்துறேன்னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் எதுவுமே சொல்லி தரல, நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றேன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 3 விதமான விஷயம் இருக்கு. டைரக்ட் HTML எலிமெண்ட் இருக்கு, ஐடி இருக்கு, கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா இந்த 3த்துல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? ஓகேவா? அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியும். ஐடி அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த எஃப் டைட்டில்ல இது இப்ப நான் இதை கொடுக்கும்போது இங்க ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுல 2 விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸை கொடுக்கும்போது 2 விஷயம் நான் என்னால கொடுக்க முடியுது. டம்மி அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுக்க முடியுது, எஃப் டைட்டில் லெட்டர் அப்படின்ற இன்னொரு கிளாஸ் கொடுக்க முடியுது. சரி, ஐடிக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி இதுல நான் ஃபாண்ட் சைஸை மட்டும் பெருசாக்குறேன். ஹேஷ்டேக் போட்டு ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல். ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகல. ஓகே, ஒர்க் ஆகல. சரி, இதுவே கிளாஸ்க்கு அதை ட்ரை பண்ணிப்போம். ஒர்க் ஆகும். எங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருந்த இதுவே காணும். இன்னொன்னு பார்க்க போனீங்கன்னா பேக்ரவுண்ட காணும். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டைட்டில் அப்படின்ற அந்த டைட்டில் இப்ப ஐடி வந்து எப்படி ஆயிடுச்சு, எஃப் டைட்டில் சும்மா அப்படின்ற இதுவா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, கனெக்ஷன் இது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? சிம்பிளா சொன்னா ஐடி வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கணும். ஓகேங்களா? ஐடி ஒன்னே ஒண்ணுனா நீங்க எய்தர் அண்டர்ஸ்கோர் ஆர் ஐபன் ரெண்டுத்தை யூஸ் பண்ணி கூட நீங்க இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஸ்பேஸ் விட்டு உங்களால ஐடியை எழுதவே முடியாது. இப்ப பாருங்க, இப்போ ஒர்க் ஆகும் பாருங்க, ஆரஞ்சு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு சும்மா பண்ணணும்னு நினைச்சா கூட அது என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, ஐடி வந்து எஃப் டைட்டில் டெஸ்ட் ஸ்பேஸ் டிடிடி அப்படின்னு எடுத்துக்கும். அப்ப நம்ம கிட்ட அந்த ஐடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. வேற கிளாஸ்ல அப்படி கிடையாது. நீங்க ஸ்பேஸ் விட்டு மல்டிபிள் விஷயத்த நீங்க எழுதிட்டே போகலாம். ஓகேங்களா? ஐடியில ஒரே ஒரு விஷயம் தான் எழுத முடியும். கிளாஸ்ல ஸ்பேஸ் விட்டு நீங்க மல்டிபிள் CSS ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். புரியுதா? இன்னைக்கு நான் எடுக்கலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம இதே விஷயத்த பார்ப்போம்.